புழல் ஏரி வேகமாக நிரம்பி வரும் நிலையில் பாதுகாப்பு கருதி முதல் கட்டமாக 200 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், புழல் ஏரியின் முழு கொள்ளளவு என்ன? முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கங்க. பாக்யலட்சுமி, சென்னைக்கு குடிநீர் வழங்குவதில் புழல் ஏரி மிக முக்கிய பங்கு வகித்து வருகிறது. ஏற்கனவே தென்மேற்கு பருவமழையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை மற்றும் கிருஷ்ணா நதிநீர் வரத்து காரணமாக புழல் ஏரியின் நீர்மட்டம் என்பது கிடுகிடுவென உயர்ந்து வந்திருந்தது. 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட இந்த புழல் ஏரியில் இன்று காலை நிலவரப்படி 3006 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. அதாவது ஏரியில் ஒட்டுமொத்தமாக 91% நீர் இருப்பை கொண்டுள்ளது. வினாடிக்கு 325 கன அடி தண்ணீர் வரத்து வந்து கொண்டிருக்கிறது. சென்னை குடிநீருக்காக ஏரியிலிருந்து 184 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அக்டோபர் நவம்பர் காலங்களில் இந்த வெள்ள உபரி நீர் வெளியேற்றும் ஒழுங்குமுறை வழிகாட்டுதலின்படி புழல் ஏரியை பொறுத்தவரை 19.2 அடி உயரம் மட்டுமே தண்ணீரை இருப்பு வைக்க வேண்டும். ஆனால் இன்று காலை நிலவரப்படி புழல் ஏரியில் 19.97 அடி உயரத்திற்கு தண்ணீர் இருப்பு இருக்கிறது. இதன் காரணமாக முதற்கட்டமாக ஏரியிலிருந்து பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 200 கன அடி தண்ணீரை தற்போது நீர்வளத்துறை அதிகாரிகள் வெளியேற்றி இருக்கிறார்கள். 2 ஷட்டர்களையும் திறந்து 200 கன அடி தண்ணீரை இந்த உபரி நீர் கால்வாய் வழியே அதிகாரிகள் வெளியேற்றி இருக்கிறார்கள். இந்த உபரி நீர் கால்வாய் செல்லக்கூடிய 13.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் ஓரங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பிரதாப் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். நாரவாரிக்குப்பம், வடகரை, கிராண்ட் லைன், பாபாநகர், புழல், வடபெரும்பாக்கம், மஞ்சம்பாக்கம், கொசப்பூர், மணலி, சடையங்குப்பம் உள்ளிட்ட உபரிநீர் கால்வாயின் ஓரங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும், உபரிநீர் கால்வாயில் சென்று வேடிக்கை பார்ப்பது, துணி துவைப்பது, குளிப்பது, செல்ஃபி எடுப்பது, ரீல்ஸ் பதிவிடுவது, மீன் பிடிப்பது போன்ற எந்த செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அறிவுறுத்தி இருக்கிறார். இதனிடையே நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஏரியை கண்காணித்து வருவதாகவும், நாளை வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் திறப்பும் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தான் இந்த புழல் ஏரியிலிருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே உபரி நீரை திறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.